அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். முதல்ல இந்த வாய்ப்பை கொடுத்த திரு தெய்வகுமார் அவர்களுக்கு நன்றி. என்னை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். ஐ எம் டாக்டர் ஜான் பி நாயகம். நான் ஒரு அலோபதி மருத்துவர், டயபெட்டாலஜிஸ்ட். தந்திர யோகத்தில் மகாகுருங்கிற லெவலில் இருக்கிறேன். ஒரு ரைட்டர். இதுவரைக்கும் ஒரு 68 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். ஹெல்த்து சம்மந்தமாக, முதிரைகள் சம்மந்தமாக, ஈவன் ஜோதிடம், எண்கணிதம், இப்படி நிறைய வேரியஸ் டாபிக்ஸில் ஒரு 68 புக் எழுதிக்கிறேன். இன்னும் சீக்கிரமாக ஒரு 10 புக் இந்த வருஷத்துக்குள்ளே வர்றதுக்கு புக்ஸாகவும் இதை கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே, ஐம் ஏ ஹோலிஸ்டிக் ஹீலிங் கன்சல்டன்ட். ஒரு 18 விதமான ஹோலிஸ்டிக் தெரப்பி கற்றுருக்கிறேன், இன்க்ளூடிங் ரெக்கி அண்ட் பிராணி ஹீலிங். ரெக்கியில் கிராண்ட் மாஸ்டர் லெவல் வரைக்கும் பண்ணியிருக்கிறேன். பிராணி ஹீலிங்கில் அர்ஹாட்டிக் யோகி லெவல் வரைக்கும் பண்ணேன். அக்குபங்க்சர், அக்குப்ரெஷர், ரிஃப்ளெக்ஸாலஜி, அரோமா தெரப்பி, ஜெம் தெரப்பி, இப்படி நிறைய எல்லாமே பண்ணியிருக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, அலோபதியில் எல்லாமே குணப்படுத்த முடியுமா? முடியாது. ஒரு 70% நோயை குணப்படுத்தலாம். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸை குணப்படுத்தலாம். ஒரு ஆக்சிடெண்ட் அலோபதி. ஆனால் எல்லாமே முடியுமா? முடியாது. அப்போ அலோபதியோட லிமிட்டேஷன் எனக்கு எப்போ தெரிஞ்சதோ, தென் ஐ சர்ச் ஃபார் அதர் பிளேசஸ். ஓகே, ஒரு சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸை என்னால் குணப்படுத்த முடியலை, வேறு ஏதாவது சிஸ்டத்தில் முடியுமா அப்படின்னு தேடல். இப்படி தேடி 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 போகும்போது ஒரு சிஸ்டமாக கற்றுக்கிட்டேன். முதல்ல கற்றுக்கிட்டது அக்குபங்க்சர். அதில் நல்லா தான் இருந்தது. நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸை நல்லா குணப்படுத்த முடிஞ்சது. இப்போ சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார், இது எல்லாமே இதில் ஓரளவு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஆனால் அதுலேயும் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இப்படி ஒரு சிஸ்டமாக தேடி தேடி வரும்போது எல்லா சிஸ்டமும் நல்லது தான், ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குங்கிற அந்த புரிதல் எனக்கு வந்தது. இப்போ என்ன பண்ணும்? வர்ற நோயாளிக்கு நோய் குணமான போதும், நீங்கள் என்ன பண்ண போறீங்கிறது இம்மெட்டீரியல். வரவங்க ஒரு மாத்திரை மருந்து எதிர்பார்த்து தான் வர்றாங்க. ஆனால் அலோபதியில் முடியாதுன்னு தெரியும் போது வி கம்பைன். ஓகே, இதெல்லாம் கம்பைன் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு சேர்த்து பண்ண ஆரம்பிக்கும் போது ரிசல்ட்ஸ் ஆஃப் குட். ஆனால் 90% ஆஃப் மை ப்ராக்டிஸ் ஸ்டில் அலோபதி, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா பெரும்பாலான நோயாளிகள் வரும்போது என்ன எதிர்பார்ப்போடு வர்றாங்கன்னா, டாக்டர்கிட்ட போகிறோம், பீஸை கொடுக்குறோம், ஒரு மாத்திரை வந்து கொடுப்பாரு, உடனே சரியாகணும். நீ முத்திரையை பண்ணுனா 10ல் ஒருத்தங்க கூட பண்ண மாட்டாங்க. இந்த வாழைப்பழ சோம்பேறி பெரும்பாலும் நம்ம உணவு அப்படித்தான். ஓகேயா? அப்போது ஹோலிஸ்டிக் ஹீலிங் நல்லது, ஆனால் எவ்ரி சிஸ்டம் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிட்டேஷன்ஸ், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்தால எல்லாம் குணப்படுத்த முடியும்னா முடியாது. அலோபதியில் எப்படி லிமிட்டேஷன் இருக்கோ அதே மாதிரி சித்தாவுக்கும் உண்டு, ஆயுர்வேதாவுக்கும் உண்டு, ஹோமியோபதிக்கு உண்டு, மலர் மருத்துவத்துக்கு உண்டு, ரெக்கிக்கு உண்டு, பிராணிகிரிக்கு உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு. எவ்ரி சிஸ்டம் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ளஸ் அண்ட் மைனஸ். மைனஸ்ன்னு சொல்கிறத விட லிமிட்டேஷன்ஸ், ஒரு எல்லை, அதுக்கு மேலே அதால் பண்ண முடியாது. சில விஷயங்களில் குணப்படுத்த முடியாது. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணும்போது வி கெட் எ பெட்டர் ரிசல்ட். அப்போ டுடே வி ஆர் நாட் கோயிங் டு டாக் அபவுட் ஹெல்த். ஆஸ் அ டாக்டர் நான் என்னை பற்றி சொல்லணும் இல்லையா? ஏன்னா எல்லோரும் கேட்குற கேள்வி, ஒரு அலோபதி டாக்டர் எப்படி தந்திர யோகத்துக்குள்ளே வந்தீங்க? இன்னொரு கேள்வியும் கேட்பாங்க, ஒரு கிறிஸ்டின் எப்படி வந்தீங்க? ஒரு கிறிஸ்டின் எப்படி தந்திர யோகத்துக்குள்ளே வந்தீங்க? இது மனசுக்குள்ளே இருக்கும். நிறைய பேர் கேட்க மாட்டாங்க, சிலர் முடிஞ்ச பிறகு ரகசியமாக கேட்பா. இந்த கிறிஸ்டியன் மனசா? ஆமாப்பா, நீங்கள் எப்படி சார் ரசத்துக்குள்ளே வச்சுங்க? தந்திர யோகா ஒரு சயின்ஸ். நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கணும்னு அங்கே ஜாதியோ மதமோ கேட்குறாங்களா? இல்லை. ஃபிசிக்ஸ் படிக்கணுன்னா, ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் படிக்கணுன்னா அதுக்கு ஜாதியோ மதமோ தேவையில்லை. எதையும் படிக்க லேர்ன். ஆணும் கற்கலாம், பெண்ணும் கற்கலாம், பாப்பனும் கற்கலாம், சூத்திரனும் கற்கலாம். சயின்ஸில் தெர் ஆர் நோ இன்ஹிபிஷன்ஸ், தெர் ஆர் நோ லிமிட்டேஷன்ஸ். அங்கே எந்த விதமான வரையறையும் கிடையாது. யார் வேணாலும் இட்ஸ் ஓப்பன் டு ஆல். அதே மாதிரி எந்த சயின்ஸ்லேயும் சீக்ரெட் கிடையாது.
தந்திர யோகத்தில் கொஞ்சம் சீக்கிரட்டாக வச்சு அதை கெடுத்துட்டாங்க. தந்திர யோகத்தை ரொம்ப சீக்கிரட்டாக வச்சு அதை அழிச்சிட்டாங்க. சில விஷயங்கள் குரங்கு கையில் பூவும் அந்த மாதிரி சிக்கிக்கிச்சுன்னா அதனால் பக்க விளைவுகள் வரும். அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலதை கொஞ்சம் மறைச்சி வைப்போம். ஆனாலும் கற்றுக்கிட்டதை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணுங்கிற ஆவலில் தான் நான் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கிறேன். இந்த தந்திர யோகம் அழிந்து போகக்கூடாது அப்படிங்கிறத என்னோட ஒரே ஆசை. என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்கிறது அதுதான். நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா, நீங்கள் 10 பேருக்கு அதை கற்றுக் கொடுங்க. தி ஹோல் பர்சன். இப்போ நம்ம we are all concerned about the physical body, but the whole person has 3 aspects. எல்லாருக்கும் தெரியும் physical body, நம்முடைய பரு உடல் ப்ளஸ் your mind and emotions. மூணாவது வர்றது your soul or spirit. தந்திர யோகத்தில் we have another dimension, energy. அந்த உயிர் சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் சக்தி, that is energy. So there are 4 aspects. Body, mind and spirit, okay. But you can add energy also. அந்த எனர்ஜி இருக்கிற வரைக்கும் தான் உயிர். ஸோ எனர்ஜி நீங்கள் உயிர்னு சொல்லலாம். பிராணனை விட்டுட்டானா என்ன, உயிர் போச்சு. ஏஐய பிராணனை வாங்குற, ஏஐய உயிரை வாங்குற. ஸோ தட் பிராணா, தட் இஸ் தி ஆக்டிவேட்டிங் ஃபோர்ஸ். அலோபதியோ பிற மருத்துவ முறைகளோ ரொம்ப அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலை, சோல்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணலை. அப்போது அன்லெஸ் யூ டேக் கேர் ஆஃப் ஆல் தீஸ் 4 ஆஸ்பெக்ட்ஸ், யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் அ ஃபுல் ஹீலிங். பர்ஃபெக்ட் வெல்னஸ் இஸ் மல்டி டைமென்ஷனல். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ஃபெக்ட் ஹெல்த் இஸ் அ மல்டி டைமென்ஷனல். அதில் பேஸ் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஹெல்த், அடுத்தது பார்த்திங்கன்னா எமோஷனல் அண்ட் மென்டல் ஹெல்த், என்விரான்மெண்டல் ஹெல்த். உங்கள் சுற்றுச்சூழலும் நல்லா இருந்தால் தான் உங்களுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும். அது மைக்ரோ என்விரான்மெண்ட்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடு, உங்களுடைய அலுவலகம். மேக்ரோன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வசிக்கிற சொசைட்டி, உங்களுடைய கண்ட்ரி. அந்த என்விரான்மெண்ட்டும் நல்லா இருந்தால் தான் உங்களுடைய டோட்டல் ஹெல்த் நல்லாயிருக்கும். தென் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், சோஷியல் ஹெல்த். இது எல்லாம் சேர்ந்தது அந்த 6. யூ கேன் ஆட் ஃபினான்ஷியல் ஹெல்த் ஆல்சோ. அப்போ அது 7 ஆகும். ஃபினான்ஷியல் ஆர் கேரியர் ஹெல்த். கேரியர் இஸ் இன்டைரக்ட்லி ரிலேட்டட் டு யுவர் ஃபினான்ஷியல். அப்போ இந்த ஃபினான்ஷியல் ஹெல்த் இல்லை அப்படின்னா மென்டல் ஹெல்த் முதல்ல அடி வாங்கும். இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ செக்யூர்ட் ஃபினான்ஷியல் லைஃப், ஒரு ஸ்டேபிள் இன்கம், உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான அந்த இன்கம் இல்லைன்னா, போதுமான சேவிங்ஸ் இல்லைன்னா எல்லா ஆஸ்பெக்டும் அடி வாங்கும். உங்களுடைய ஹெல்த்து கூட சீர்குலையும். இப்போ பணம் தான் எல்லாமா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். கொஞ்சம் ஆழமாக யோசிச்சிங்கன்னா பணம் முக்கியமானது. இன்றைய சமுதாயத்தில் அந்த அச்சாணி, சக்கரம், அது ஏன் அதுக்கு சக்கரம்னு பேர் வச்சான், சுழந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையை இயக்குவது அந்த அச்சாணி. இப்போ இந்த ஹாலில் கிளாஸ் நடத்துகிறோன்னா அதுக்கு பே பண்ணி ஆகணும். மத்தியானம் உங்களுக்கு சாப்பாடுனா அதுக்கு பே பண்ணி ஆகணும். காசு இல்லாமல் எதுவும் நடக்காது. ஸோ சும்மா ஒரு இதுக்கு சொல்லிட்டு போகலாம், காசு தான் எல்லாமா, காசால் எல்லாம் வாங்கிட முடியுமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெல்த் கேனாட் பை ஹெல்த். உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆரோக்கியத்தை விலைக்கு வாங்க முடியாது. எதை வாங்க முடியும்? ட்ரீட்மெண்ட்டை வாங்கலாம், சிகிச்சையை விலைக்கு வாங்கலாம். நிறைய காசு வச்சுருந்தீங்கன்னா அப்போலோ போகலாம். இன்னும் நிறைய காசு வச்சுருந்தா அமெரிக்காவில் போய் கூட நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை வாங்கலாம். பட் யூ கேனாட் பை ஹெல்த். பட் இஃப் யூ ஆர் ஹெல்த்தி, யூ கேன் அமாஸ் வெல்த். எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். இஃப் யூ ஆர் ஹெல்த்தி 70 வயசுக்கும் சம்பாதிக்கலாம். ஆனால் இஃப் யூ ஆர் நாட் ஹெல்த்தி, உங்களுடைய ஏர்னிங்ஸ் கம்ப்ளீட்டாக அடிப்படும். அப்போது ஃபினான்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கு மூல காரணமாக இருக்கிறது ஹெல்த்து தான். ஹெல்த் இஸ் மல்டி டைமென்ஷனல். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரோம். எம்பவரிங் யுவர் பிரெயின். நான் கொடுத்த தலைப்பு எம்பவரிங் யுவர் பிரெயின். யுவர் பிரெயின் இஸ் பவர்ஃபுல். யூ ஆர் கோயிங் டு இன்க்ரீஸ் இட்ஸ் பவர். நான் தேவகுமார் ஆட்டோமேட்டிக் யுவர் பிரெயின்னு வச்சுருக்காங்க. என்னால் அதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. வாட் இஸ் ஆட்டோமேட்டிக்? உங்களோட ஐடியா இருக்கலாம். ஸோ மை ஐடியா இஸ் எம்பவர் இட். யூ ஹாவ் அ பிரெயின், இட் ஹேஸ் அ பவர், யூ கேன் எம்பவர் இட் இஸ் மோர். அதை இன்னும் பவர்ஃபுல் ஆக்குறது எப்படி? இதுதான் நம்மளோட டாபிக். ஏன்னா பிரெயின் இஸ் எவ்ரி திங். பிரெயின் இஸ் தி செக்ரட்டேரியட். அங்கேருந்து எல்லாமே வருது. இது தலைமைச் செயலகம்னு பேர் வச்சார் யார்? ரைட்டர் சுஜாதா. ஒரு தொடர் எழுதினார் ஜூனியர் விகடனில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. தலைமைச் செயலகம், மூளையை பற்றியும் அதோடைய செயல்பாடுகள் பற்றியும். அப்போ அவர் வச்ச தலைப்பு அருமையான தலைப்பு, தலைமைச் செயலகம். உங்கள் ஹோல் பாடிக்கு அதான் செக்ரட்டேரியட். எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் இட். ஸோ தி ஹியூமன் பிரெயின், மாடர்ன் சயின்ஸ் அண்ட் தந்திர யோகா கான்செப்ட்ஸ். மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுது, தந்திர யோகம் என்ன சொல்லுது பார்க்க. எவல்யூஷன். எவல்யூஷன் என்ன? பரிணாம வளர்ச்சி தமிழில். மனிதன் எப்படி உருவானான்? சயின்ஸ் என்ன சொல்லுது? ஒரு செல் ஆர்கானிசம் அமீபாவா வந்து அப்புறம் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் ஆகி நீர்வாழ் இதிலேருந்து அப்புறம் பறவைகள், விலங்குகள், கடைசியாக மேமல்ஸ், இப்படி வந்து இன்னைக்கு பரிணாம வளர்ச்சியில் மேல்தட்டில் இருக்கிறது மனிதன். நம்ம all species of life have descended over time from common ancestors. Science doesn't agree with that. ஸோ அந்த ஒரு செல் அமீபாவை படைச்சது கடவுள்னு வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை அந்த அமீபா உருவாக காரணமாக இருந்த அந்த அடிப்படையான கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இதெல்லாம் படைச்சது கடவுள்னு வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுது? எவ்ரிதிங் கேம் ஸ்லோலி இவால்வ்ட் from a single age system. The level of evolution is directly proportional to the size of your brain in relation to the body mass. உங்கள் உடல் எடைக்கும் உங்களுடைய மூளையின் எடைக்கும் உள்ள சதவிகிதம் தான் உங்களுடைய எவல்யூஷனரி லெவல். மீன் மூளை அப்படிமோ ரொம்ப கம்மியான மூளை உள்ளவர். ஏன்னா மீனுக்கு தான் ரொம்ப கம்மியான சின்ன எடையுள்ள மூளை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ராக் வரும், அப்புறம் க்ராக்கடைல், ரீசஸ் மங்கி, சிம்பான்சி, கடைசியாக ஹியூமன். திஸ் இஸ் எவல்யூஷன். எவல்யூஷனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் ஸோ மெனி சேஞ்சஸ் இன் தி பாடி அஃப்கோர்ஸ். ஆனால் மெயினான சேஞ்ச் என்னன்னா, தி சைஸ் ஆஃப் தி பிரெயின் இன்க்ரீஸ். அப்போ அந்த சைஸ் ஆஃப் தி பிரெயின் டிட்டர்மின்ஸ் யுவர் லெவல் ஆஃப் எவல்யூஷன். பரிணாம வளர்ச்சியில் நீங்கள் எந்த படிநிலையில் இருக்கிறீங்கிறது உங்களுடைய பிரெயினோட சைஸை பொறுத்தது. இது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி. ஏன்னா மங்கீஸ்லேயே நிறைய டைப் ஆஃப் மங்கீஸ் இருக்குது. ஒரு மங்கிக்கு என்ன சைஸ் இருக்குது? கிப்போன் இருக்குது, பெப்பியோனி, நிறைய இருக்குது. அப்போது இந்த சைஸில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பான்சி அந்த குரூப்லேருந்து தான் நம்ம வந்தோம். இப்போ கடைசியாக மேனுங்கிற லெவலில் வந்து நிற்கிறோம். இப்போ மேனுக்கே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எவல்யூஷன். 3.5 மில்லியனுக்கு இயர்ஸ்க்கு முன்னாடி சைஸ் என்ன இருந்தது? 3 மில்லியனில் என்ன? 2 மில்லியனில் என்ன? ப்ரெசன்ட் சைஸ் என்ன? ஸ்லோலி அவர் பிரெயின் இஸ் எக்ஸ்பேண்டட். பிரெயின் ஹாஸ் எக்ஸ்பேண்டட். இப்போ இன்னையோட ப்ரெசன்ட் லெவலில் a human brain is 1400 to 1500 cc. ஒரு 1.5 கிலோ அப்ராக்சிமேட்டாக எடை. ஓகேயா? இப்போ பிரச்சனை என்னன்னா, தி ஹியூமன் பிரெயின் has attained its maximum capacity. எந்த அளவுக்கு வளர முடியுமோ அந்த அளவுக்கு வளர்ந்தாச்சுது. இன்னைக்குள்ள நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு மேலே பிரெயின் வளர முடியாது. ஏன் முடியாது? ஒரு மனிதனுடைய ஆவரேஜ் ஹைட் வந்து ஒரு 6 அடின்னு வச்சுக்கோங்க.
ஆர் மேக்ஸிமம் ஹைட் ஒரு 6 அடின்னு வச்சுக்கோங்க. அந்த 6 அடி உடம்புக்கு ப்ரொப்போர்ஷனேட்டாக தான் இது இருக்க முடியும். ஏன்னா அது வெயிட் மேலே இருக்குது, வெயிட்டை தாங்கணும். இன்னும் பிரெயின் வளர்ந்ததுன்னா உங்கள் ஸ்கல்லும் வளரும். இங்கே வெயிட் அதிகமாகிடும். இந்த வெயிட் அதிகமாகி போச்சுன்னா இந்த உடம்பால் அதை தாங்க முடியாது. அப்போ உடலும் வளரணும். நீங்கள் ஒரு 8 அடி 10 அடியாக வளரணும், ஜெயண்ட்ஸ் மாதிரி வளரணும். அது இட்ஸ் நாட் பாசிபிள். சயின்டிஃபிக்காக அது பாசிபிளாக இல்லை. அப்படி வளர்ந்தால் இப்படி தான் இருக்கும். அதனால தான் எல்லா அந்த ஈட்டி படங்களில் பார்த்தீங்கன்னா மண்டவிங்கின ஈட்டியை தான் கட்டுவாங்க. ஏன்னா பிரெயின் வளர்ந்துருக்கு அப்படின்னு. அப்போ பிரெயின் அவ்வளோ வளர்ந்ததுன்னா ஒரு சின்ன நெக்கால் அது தாங்க முடியாது. அப்போ நெக்கு வந்து ஒட்டச்சிவிங்க நெக்கு மாதிரி நீட்டமாக வரணும். அதில் நிறைய போன் இருக்கணும் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தி என்டையர் ஸ்ட்ரக்சர் வில் சேஞ்ச். அது சயின்டிஃபிக்காக நடக்காது. தி நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் எவல்யூஷன் is not an increase in brain size, but an increase in the working capacity of the brain. இனிமேல் மூளை வளராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட மேக்ஸிமம் சைஸ் அது அட்டைன் ஆயிடுச்சு. ஸோ வாட் வில் ஹேப்பன், தி ஒர்க்கிங் கெப்பாசிட்டி, அதோடைய செயல்திறன் அதிகரிக்கும், படிப்படியாக அதிகரிக்கும். இஸ் இட் பாசிபிள்? Today, scientists are searching for ways and means to accelerate the evolutionary process to create superhumans. ஆனால் இதுவரைக்கும் ஒரு ப்ராமிசிங் டிஸ்கவரி எதுவும் நடக்கலை. ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன் ஒரு சூப்பர் ஹியூமன் உருவாக்குறதுக்கு. பட் ஆல்ரெடி வி ஹாவ் ஆன்சர்ஸ் இன் தந்திர யோகா. இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். தந்திர யோகா 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி இதை சொல்லி வச்சிச்சு. இப்போ ஒரு சூப்பர் ஹியூமன்னா நீங்கள் யாரை சொல்லலாம்? நம்ம வந்து எவல்யூஷனரி ப்ராசஸில் தி டாப் மோஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கிறோம், தி லேடரில் டாப்பில் இருக்கிறோம். நம்முடைய மோப்ப சக்தியை விட நாயுடைய மோப்ப சக்தி பல மடங்கு அதிகம். அப்போ அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டில் வி ஆர் நாட் இன் தி டாப். டாக்ஸ் ஆர் பெட்டர் தேன் அஸ். நம்முடைய கண் பார்வையை விட கழுகுடைய கண் பார்வை இன்னும் ஷார்ப். அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா வி ஆர் நாட் இன் தி டாப் ஆஃப் தி எவல்யூஷனரி லேடர். நீங்கள் ஓடுற வேகத்தை விட சீட்டாவுடைய வேகம் இன்னும் அதிகம். நீங்கள் எவ்வளோ பெரிய ரன்னராக இருந்தாலும் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் வேணால் ஃபாஸ்ட்டாக ஓடலாம். அப்புறம் நீங்கள் ஸ்லோ டவுன் ஆகிடுவீங்க. ஆனால் ஒரு சீட்டா, சிறுத்தை புலி ஓடும், கிலோமீட்டர் கணக்கில் அது ஸ்பீடில் ஓடும். அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் வி ஆர் நாட் இன் தி டாப். வவ்வால் எப்படி நைட்டில் இது பறக்குது? ரேடார் டெக்னாலஜி. ஒலி அலைகளை உள்வாங்கி ஏதாவது ஆப்ஸ்டிக்கல் இருந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அது இருட்டிலையும் பறக்குது. ஆந்தைக்கு இருட்டிலையும் கண்ணு தெரியுது. அப்போ இந்த ஒரு ஆஸ்பெக்டாக தனித்தனியாக பார்த்தீங்கன்னா we are not at the upper ladder in the evolutionary process. அப்போ மேனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்தையும் we can do it. ஒரு சிறுத்தையால் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நம்மளால் பண்ண முடியும். நம்ம கைகள் அதுக்கு உருவாயிருக்கு, அதுக்கு சிறுத்தைக்கு கை இல்லை. உங்களால் ஒரு எம்ப்ராய்டரி பண்ண முடியும், ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ண முடியும், அதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா? சில விலங்குகளால் நீந்த முடியாது, மனிதனால் நீந்த முடியும். நம்மால் இது வரைக்கும் பண்ண முடியாத ஒரு விஷயம் பறக்கிறது மட்டும்தான். நம்மால் பறக்க முடியாது, அதுக்கு நம்ம ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். ஸோ ஒரு நாய்க்கு இவ்வளவு மோப்ப சக்தி இருந்தால் ஏன் ஒரு மனிதனுக்கு இருக்க முடியாது? ஒரு கழுகுக்கு இவ்வளவு கூர்மையான பார்வை இருக்கும் பட்சத்தில் ஒரு மனுஷனுக்கு ஏன் அது வர முடியாது? ஒரு வௌவாலால் அந்த ரேடார் டெக்னாலஜியை பயன்படுத்தி பறக்க முடிஞ்சா ஏன் மனுஷனால் முடியாது? இப்படி ஒன்றா யோசிச்சிங்கன்னா ஒரு சூப்பர் ஹியூமனால் இது எல்லாமே பண்ண முடியும். இதை தான் அந்த காலத்தில் சித்திகள்னு சொல்லி வச்சாங்க. தூரத்தில் நடக்கிற ஒன்று, இல்லை எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒன்று, இல்லை கடந்த காலத்தில் நடந்த ஒன்று உங்களால் படமாக பார்க்க முடிஞ்சால்
அது தூரதிருஷ்டி. எங்கேயோ யாரோ பேசுகிறத உங்களால் இங்கே கேட்க முடிஞ்சதுன்னா அது ஒரு சக்தி, சூப்பர் ஹியூமன் சக்தின்னு நம்ம சொல்லலாம். பட் அதை நம்ம சித்திகள் ரித்திகள்னு சொல்லி வச்சோம். இந்த சித்திகளும் ரித்திகளும் சித்தர்களுக்கு கை வந்திருக்கு, அவங்களால பண்ண முடிஞ்சிருக்கு. எப்படி? த்ரூ தந்திர யோகா. They have accelerated the evolutionary process. ஒரு கோடி வருஷத்தில் நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய சில விஷயங்களை ஒரு 20 வருஷம் 30 வருஷத்தில் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க த்ரூ தந்திர யோகா ப்ராக்டிசஸ். தட் இஸ் எம்பவரிங் தி பிரெயின். பிகாஸ் எவ்ரி திங் இஸ் கண்ட்ரோல்ட் பை யுவர் பிரெயின். உங்கள் சைட்டோ, உங்களுடைய ஸ்மெல்லோ, உங்களுடைய ஐம்பூதங்கள், ஐம்புலன்கள் எல்லாமே மூளையால் தான் உணரப்படுகிறது. அப்போ மூளையுடைய செயல்திறனை அதிகரிக்கும் போது, if you are able to empower your brain, you will become a superhuman. Simple. இந்த கோர்ஸோட ஃபண்டமெண்டல் அதுதான், empowering your brain.